உணவுப் பொருட்களை வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி நிறுவனங்கள் மூலம் மதுபானங்களை வீடுகளுக்கே கொண்டு வந்து விநியோகிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தமிழகம், கர்நாடகம், ஹரியானா, பஞ்சாப், கோவா, கேரளம், தில்லி உள்ளிட்ட மாநிலங்களில் சோதனை முயற்சியாக இந்த திட்டத்தை ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட், ஜொமேட்டோ, பிளிங்கிட் போன்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் மூலம் விநியோகிக்கும் திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக குறைந்த ஆல்கஹால் கொண்ட மது வகைகளான வைன், பீர் போன்ற மதுபானங்களை விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை வடக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சியின் துணை செயலாளர் பாலசுப்ரமணியன். இவர் நேற்று காலை சொக்கிகுளம் அருகே வல்லபாய் சாலை பகுதியில் வாக்கிங் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வீட்டருகே இந்த கொலை நடந்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சீராக இல்லாததால் தான் அமைச்சர் வீட்டருகே இந்த கொடூர கொலை நடந்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் வீடு, தொழிற்சாலை உட்பட அனைத்து பிரிவுகளுக்கும் மின் கட்டணம் 4.83% உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டண உயர்வு இம்மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. மின் கட்டணம் உயர்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உடன்பட பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புமிக்க நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கரூர் குப்பிச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கேரளாவில் தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கரை CBCID போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்தனர். சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக இருந்த R மகாதேவனை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்ட நிலையில் சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதியாக D கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் தொழிலதிபர்கள் ராமச்சந்திரன் மற்றும் ரத்தினம் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அமலாக்கத்துறை நடவடிக்கை சட்டவிரோதமானது, மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை அதிகார வரம்புக்குள் வராது என நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்க தமிழக சட்டசபை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாமக, மதிமுக, பாஜக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பங்கேற்றனர். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்ட போராட்டம் நடத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டதை விட அதிகமான தண்ணீர் தமிழகத்துக்கு பாய்ந்து சென்றுள்ளதாக கர்நாடக விவசாயத்துறை அமைச்சர் செல்வராயசாமி தெரிவித்துள்ளார். மாண்டியாவில் அவர் அளித்த பேட்டியில் காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழகத்துக்கு தினமும் 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக கபினி நீர்ப்பாசன பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. எனவே 18,000 முதல் 20,000 கன அடி தண்ணீர் தமிழகத்துக்கு பாய்ந்து சென்றுள்ளது. இதே போன்று 10 நாட்கள் மழை நீடித்தால் தமிழகத்துக்கு இந்த மாதம் திறந்துவிட வேண்டிய தண்ணீரின் கோட்டா முடியும் என்று கூறியுள்ளார். கர்நாடக முதல்வரின் பொருளாதார ஆலோசகர் பசவராஜ ராயரெட்டி இலவச திட்டங்களை செயல்படுத்தியதால் மாநிலம் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. தொகுதி வளர்ச்சி நிதி வழங்க முடியவில்லை. தான் முதல்வரின் பொருளாதார ஆலோசகர் என்பதால் தனது தொகுதிக்கு மட்டும் நிதி கிடைத்ததாக கூறியிருந்தார். இந்நிலையில் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ள காங்கிரஸ் MLC தினேஷ் கூலிகவுடா, மாநிலத்தின் 223 தாலுகாக்களில் வறட்சி காணப்பட்டது. அரசின் இலவச திட்டங்களால் மக்களுக்கு வறட்சி பாதிப்பின் தாக்கம் அவ்வளவாக ஏற்படவில்லை. இந்த திட்டங்களை மக்களை கொண்டாடுகின்றனர். ராயரெட்டி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுவது சரியல்ல என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு தேர்தல் நிதியாக $4.5 கோடி X நிறுவனத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் வாரி வழங்கியுள்ளார். இந்திய மதிப்பில் இது ரூபாய் 375.80 கோடியாகும். எலான் மஸ்க் தவிர அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்பிற்கு தொழிலதிபர்கள் ஷான் மேக்வித், ஜான் ஹெரிங் ஆகியோர் தலா $5 லட்சம், கேமரூன் மற்றும் டைலர் விங்லவாஸ் தலா $2.5 லட்சம் இதுவரை நன்கொடை வழங்கியுள்ளனர். 2024 அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்பின் ரிபப்ளிகன் கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக
ஓஹியோவை சேர்ந்த அமெரிக்க செனட்டர் ஜேம்ஸ் டேவிட் வென்சியை டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு செய்துள்ளார். துணை அதிபர் வேட்பாளராகியுள்ள ஜேம்ஸ் டேவிட் வென்சி இந்திய வம்சாவளியை சேர்ந்த உஷா சில்குரியை கரம் பிடித்துள்ளார். உஷா சில்குரி கலிபோர்னியா மாகாணத்தின் சாண்டியாகோ நகரில் பிறந்து வளர்ந்தவர். தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இந்நிலையில் ரிபப்ளிகன் கட்சி ஆட்சியை பிடிக்கும் என அனைத்து கருத்து கணிப்புகளும் கூறி வரும் நிலையில் அடுத்த துணை அதிபருக்கும் இந்திய வம்சாவளி தொடர்பு இருப்பதால் இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு சிறந்து விளங்க வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது.